சௌரிபாளையம் ஆதிவரை கோவையில் அதிசக்தி வாய்ந்த தெய்வமாக வணங்கப்படுகிறது. திருமஞ்சனம் அறியாமையிலிருந்து விடுபட அரிசி மாவு மானுட பாவனை வைக்கப்படும். பால் அபிஷேகம் பண்ணோம்னா கல்வி வாழ்வு வளமடைய, தயிர் எதிர்பார்த்து நடக்க, பஞ்சாமிர்தம் மன அமைதி பகைகள் இல்லாமல் இருக்க, தேன் செல்வம் பெருக விரும்பியது நடக்க, விஷஜந்துகள் நோய் உண்டாகாமல் இருக்க, உடல் உறுப்புகள் நலம் பெற, நெய் அறிவு பெருக வளமடைய, சந்தனம் உயர்ந்த நிலையை அடைய, இளநீர் தான் பரிசுத்தமாக விளங்க, பன்னீர் புகழ் தேட, திருநீர் தன்னை உணர்ந்து தெய்வ நிலை அடைய, கஸ்தூரி மஞ்சத்தூள் கர்மாவை விளக்க, மஞ்சத்தூள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க, குங்குமம் பகைமையை விளக்க எதிர்ப்பு இல்லாமல் இருக்க, கோரைக்கிழங்கு பொடி செய்வினை விலக, வில்வப்பொடி உடல் உபாதைகள் நீங்க, நெல்லிப்பொடி கண் வலிமை அடைய, சந்தனாதி தைலம் பிறப்பிறப்பில் பிழை இல்லாமல் இருக்க, சாம்பிராணி தைலம் மறைமுக எதிர்ப்புகளை விளக்குதல், எலுமிச்சம்பழம் 8 திசை தாக்குதல்களையும் சமாளித்தல், கடவுள் அருள் பெறுதல், மாதுளை முத்து செல்வம் பெற வறுமை நீங்க, இளமையில் கல்வியும் செல்வமும், கரும்பு சார் இவ்வளோ அற்புதமாக இருக்குது. நேயர் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த கோயிலாகப்பட்டது ஆதிபாராய் கோயில் தோன்றி 25-30 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த இடத்துல இது முதல் ஸ்தலம் ஈசனோட ஸ்தலமாக இருந்து வச்சுருந்தது. அதை எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதை நாங்கள் ஆதிபாராய் கோயிலுன்னு வச்சு ஆதிக்க வாராய் கோயிலில் ட்ரஸ்ட்டாக நடத்திட்டு இருக்கிறோம். அந்த ஆதிகாராய் கோயில் இப்போ இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, வர்றவங்களோட பிரச்சனைகள்லாம் தீர்த்து கொடுக்குறேன். நான் அந்த எழுச்சி மூலமும் விபூதியும் தான் கொடுக்குறேன். அதுலேயே மக்களோட குறைகள் தீருது. சிலருக்கு எழுச்சி மூலத்தை பார்த்து அவையோட நிலைகளை சொல்கிறேன். நான் அந்த நிலைகள் சொல்லும்போது அவைகளுக்கு அதில் உண்டு இல்லைங்கிற அவைகளுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. அதெல்லாம் மூலயமா நடக்குது. அதுபோக இங்கே மாதத்தில் 2 விளக்கு வழிபாடு நடக்குது. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி நடக்குது. இந்த பஞ்சமியில் விளக்கு வழிபாட்டுக்கு எல்லாத்தாட்ட விளக்கு கிடையாது. இது உட்கார்ந்து அவிய குறைகளை அவியகளே தீர்த்துக்கிற மாதிரி, இந்த விளக்கில் உட்கார்ந்து அவிய குறைகளை அவிகளே தீர்த்துக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்குறேன். அதில் 27 பூ போடணும். 27 பூ போடணும்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் எப்படி 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரமாக பிறந்திருக்கிறானோ, அதே மாதிரி 27 நட்சத்திரத்தில் ஒரு ஆளோட பேரு தெரியல பிடிக்கலினாலும் கூட ஒரு பூவாகப்பட்டது அவன் மேலே விழுந்துரு. அப்போ அவனோட குறைகள் தீருங்கிற ஒரு ஐதீகம் வச்சுருக்கிறோம். இப்படி நடத்திட்டு இருக்கிறோம். அமாவாசை அன்னைக்கு நாங்கள் கலசம் வச்சு பித்தர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறத செஞ்சுட்டு இருக்கிறோம். பௌர்ணமி அன்னைக்கு வீட்டில் வறுமை வாடுது, வறுமையை தாண்டவம் ஆடுது, பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு நெல் காசு கொடுக்குற இங்கேருந்து அதை கொண்டு போய் மண்கலத்தில் வாங்கி வச்சு அப்படின்னா 100% அவங்க வீட்டில் வறுமை நீங்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். எங்கள் ஐதீகம். அதுபோக பண்ணி தீர்த்தம் கொடுக்குறேன். அந்த தீர்த்தங்கள் பலரச தீர்த்தம் கொடுக்கறது இப்போ தண்ணி கலக்காத பழங்களை பொழிஞ்சு அந்த தீர்த்தத்தை கொடுக்குறேன். அந்த தீர்த்தங்கள் குடித்தாலே உடலில் இருக்கிற வியாதிகள் தீருதுங்கிற ஐதீகம். இது வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்படித்தான் இந்த கோயில் நிர்வாகம் நடிச்சுட்டு வந்துட்டுருக்கிறேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல விசேஷம் ஆகும். நீருக்கு விசேஷம் பண்ணுறோம், தாய்க்கு வேண்டி பண்ணுறோம். அமாவாசை அன்னைக்கு பித்தர்களுக்கு பண்ணுறோம். பௌர்ணமிக்கு மக்கள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்ல பௌர்ணமிகளுக்கு பண்ணுறோம். இப்படி செஞ்சு நம்ம கோயிலை வளர்ச்சி அடைஞ்சு நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம். மற்றும் இங்கே இருக்கிற ஈசன் இந்த ஸ்தலத்தில் பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் கொண்டு காசியிலேருந்து கொண்டு வந்த லிங்கம். கிட்டத்தட்ட அந்த லிங்கத்துக்கு 100 வருடங்களே இருக்கலாம். ஏன்னா எனக்கு முன்னால் இருந்து என்னை தொட்டுலேருந்து என்ற அறிவு தெரிஞ்சதுலேருந்து அந்த லிங்கம் இங்கே இருக்குது. அதனால் அந்த லிங்கத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு அம்சமாகவும் இருக்குது. இது மேற்படி என்னை தொடர்பு கொள்ளணுன்னா என் பேர் சுப்பிரமணியன். தொடர்பு கொள்ளணுன்னா 9865
848000 கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.